ஹல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம அனுதினமும் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். டெய்லி காலைல எழுந்திருக்கிறோம். டெய்லி காலை வேளையில் முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்போ நம்ம மூட்டையில் அரிசி வாங்கிட்டு வரோம். அதை வீட்டில் என்ன பண்ணுறோம்? பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சமைக்கிறாங்க. அந்த அரிசி என்ன பண்ணுவாங்க? முறத்தில் எடுத்து அதை ஒரு முறை புடைப்பாங்க. அது சுத்தமான அரிசியாக இருந்தாலும் அதை புடைச்சிட்டு அதை என்ன பண்ணுவாங்க? தண்ணியில் போட்டு நோம்புவாங்க. நம்ம இங்கெல்லாம் பார்த்துருக்கலாம் கிராமத்தில். இன்றைக்கி டவுனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் வயதானவர்கள் முன்னாடி நம்ம கிராமத்துலேருந்து தான் எல்லாம் அங்கே போய் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து புடைச்சிட்டு அதில் தூசு அதில் நெல் எதாக இருந்தால் பொறுக்கிட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டு அதை கழுவி நோம்புவாங்க. அடியில் கல் தொங்கும். நோம்பு எடுத்து அதன் பிறகு உலையில் போடுவாங்க. அதே போல் சாம்பார் வைக்க அல்லது குழம்புக்கு தானியம் எடுக்கணுன்னா துவரை எடுத்து என்ன பண்ணுவாங்க? புடைப்பாங்க. ஃபஸ்ட்டு புடைச்சிட்டு அதில் உள்ள தூசு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை கழுவி சுத்தம் பண்ணி அப்புறம் சாம்பார் வைப்பாங்க. அதே போல் கார குழம்பு சரி, எதுவும் சரி, சீரகம், மிளகு, சோம்பு, கடுகு எதாக எடுத்தாலும் எல்லாம் சுத்தம் பண்ணி தான் செய்வாங்க. இப்போ எல்லாம் சுத்தமாக தானே இருக்குது. நம்ம மூட்டையில் அரிசி வாங்குகிறோம், மற்ற எல்லா பொருள்களையும் வாங்குகிறோம். என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணி தான் போடுவாங்க. அப்போ நம்ம 100க்கு 100 நம்ம சுத்தமாக இருப்போம்னு சொல்ல முடியாது. அனுதினம் என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம், எரிச்சல் அடைவோம், பேசுவோம். ஏசப்பா சொல்லியிருக்காங்களே, ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தா என்ன அது மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு பெண்ணை இச்சையோடே பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு துணியை ஆண்டவர் நியமிக்கிறாங்க. அதோடு என்ன பண்ணணும்? அவங்க மனைவியை தான் அவங்க நேசிக்கணும். மற்ற யாரையும் என்ன பண்ணக்கூடாது? சகோதரியாக தான் நினைக்கணும். அவங்க மற்ற எல்லாரையும் சகோதரி நினைக்கணும். யாரும் இச்சிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? போக்கிலும் வரத்தில் நிறைய பேர் அவங்களுடைய இருதயத்தை யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். இன்னொரு மனுஷனுக்கு தெரியாது. இருதயத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அதனால் நமக்கு தான் தெரியும் என்னென்ன பாவம், நம்மளுடைய கண்ணு என்ன பாவம் செய்யுது, நம்முடைய சிந்தை என்ன பாவம் செய்யுது, நம்ம இருதயம் என்ன பாவம் செய்யுது, எதை விரும்புது அப்படின்னு சொல்லி. அதனால் எப்படி இப்படி அரிசி எடுத்து புடைச்சி சுத்தம் பண்ணி போடுறாங்களோ, துவரை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி போடுறாங்களோ, எல்லாத்தையும் புடைக்கிறாங்களோ, கல் எடுக்கிறாங்களோ, கல் எடுத்து சமைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்களோ, அதே போல் நாமும் அனுதின பாவ அறிக்கை காலை நேரத்தில் செய்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவனுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருவாராக. ஆமேன். அல்லேலூயா.